வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். 28th இன்றைக்கி டியூஸ்டே நமக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. இன்றைக்கி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் அதாவது ப்ரிடிக்ஷன் எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வீடியோ நேற்று நம்ம போட்டிருக்க வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதன்படி தான் பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 1 வீக்காக ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாத நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். அதனால் இந்த வீடியோ ஒரு இன்புட்டாக மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ப்ளஸ் உங்களோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம என்ன சொன்னோன்னு தெரியும் இன்றைக்கி உங்களுக்கு. ஸோ பார்க்காதவங்க வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ நம்ம என்ன இன்றைக்கி சொன்னோமோ அது அப்படியே கிளியராக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு போகலான்னு சொல்லியிருந்தோம். அங்கேருந்து போயிட்டு மறுபடியும் நம்மளோட எல்லோ லைனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக 17,000 கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், காலையிலேருந்து நமக்கு 17,000 டச் பண்ணி கடைசியில் நம்மளோட ஃபஸ்ட் லைனை தொட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்துருச்சு. அடுத்தது நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு 2 ஆப்ஷன் சொல்லிடுறேன், கிளியரான ஆப்ஷன். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் செட்டப்பை பிளான் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதனால் நாளைக்கு ஒரு வேளை, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு வேளை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா, டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துக்கு ஒரு வேளை இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மார்க்கெட் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் இப்படி ஒரு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் கூட கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆப்ஷன் 1. ஓகேங்களா? ஆப்ஷன் 2 என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வழக்கம் போல் நம்மளோட ரெட் லைனை பிடிக்கலாம். ரெட் லைனை பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வரைக்கும் வரலாம். இந்த இடத்துக்கு இங்கேருந்து மறுபடியும் செல்லாகி இதை பிரேக் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன் நாளைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. புல்லிஷ் சைடு போகுமா அப்படின்னா, புல்லிஷ் இப்போதைக்கு நாளைக்கு இல்லாட்டினா 4:30 வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை இப்போ நான் சொன்ன செகண்ட் ஆப்ஷனில் ஒருவேளை இங்கே வந்துடுது, இங்கே மறுபடியும் இது வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து கூட திருப்பி ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் என்ன பண்ணாலுமே ஒரு தடவை மேலே போயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு சைடுவேஸில் போகுமா அப்படின்னா, சைடுவேஸில் போக வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. பட் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகலாம். ஒன்று அப் சைடு இல்லாட்டா டவுன் சைடு நாளைக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகலாம். பட் கம்பல்சரியாக சொல்கிறேன், கிளியராக பார்த்துக்கோங்க, நம்மளோட இந்த லைனை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, அதாவது இந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் நாளைக்கு உண்டு. ஸோ அதனால் ஒரு வேளை மார்க்கெட் இந்த இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல இதுக்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டை செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட இந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி கூட இங்கே பிரேக் அவுட் ஆகி இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி. இது ஆப்ஷன் 1 செல் சைடு. அடுத்தது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 எந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகலாம். ஒரு வேளை நம்ம இதுக்கிட்ட ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து நேராக இங்கே கூட போகலாம். இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வரலாம். இங்கே கூட திருப்பி பிரேக் அவுட் ஆகலாம். இது மாதிரி நாளைக்கு ஒரு ட்ரேட் செட்டப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் செல் பண்ணுங்கள். மறுபடியும் செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை இதுக்கு மேலே வைங்க. ஸோ இந்த செட்டப் நாளைக்கு ஒரு நல்ல ட்ரேட் செட்டப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாருமே இப்போ நான் மட்டும் காட் கிடையாது உங்களுக்கு இமீடியட்டாக இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு ஐடியாஸ். நம்ம இன்றைக்கி எஃப்ஐஏ எப்படி செல் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஏ எப்படி பை பண்ணியிருக்காங்க, டிஏஏ எப்படி பை பண்ணியிருக்காங்க, குளோபல் கியூஸ் என்ன, லோக்கல் கியூஸ் என்னங்கிறத வச்சு நம்ம ஒரு அனலிசிஸ் கொடுக்குறோம். அவ்வளோதான். இதை ஒரு இன்புட்டாக எடுத்துக்கங்க. அதேமாதிரி நிஃப்டி. ஸோ நிஃப்டி சேம் ஸ்டோரி தான். நிஃப்டி ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி 17,000 பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுது. நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இந்த லைன்
நிஃப்டி வந்து ஒன்று இதை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து இங்கே வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதை பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போயிட்டு இந்த இடத்து வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஆப்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் 1 என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து நம்மளோட எல்லோ லைனை வந்து நிஃப்டி வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஒருவேளை எல்லோ லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த லைன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 16918 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இதை டெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட கீழே வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம் எல்லோ லைனுக்கு மேலே. இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 வந்து நான் சொன்ன மாதிரி தான். இங்கே கூட ஓப்பன் ஆகலாம். இங்கே போயிட்டு மறுபடியும் 17,000 க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. போயிட்டு மறுபடியும் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸாக வைங்க. ஸோ இந்த ட்ரேட் செட்டப் வந்து நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி பியர் சைடு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக டவுன் சைடில் வரத்துக்கான பாசிபிலிட்டி வந்து 70% இருக்குது. சைட்வேஸில் போகிறதுக்கு ஒரு 30% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ட்ரேட் செட்டப்பாக நாளைக்கு வைங்க ஃபின்னிஃப்டியில். ஸோ ஃபின்னிஃப்டியும் இதுக்கு பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நடக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.